பிரேமா, நேற்றுலேருந்து எனக்கு நிறைய டெக்ஸாஸில் இந்த ஃப்ரெண்ட்ஸும் மெசேஜ் பண்ணாங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் இதை பற்றி பேச சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்தியன்ஸ் வந்து டெக்ஸாஸில் இருக்கிறவங்க கோல்டு ஜுவல்லரி வச்சு நடத்துகிறவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ் நேற்று அப்படின்ற நியூஸ் பற்றி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமாம், இது பின்னால் வந்து மிகப்பெரிய ஒரு கோல்டு ஸ்கேம் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. $1 $2 இல்லை, பல $1,000,000 வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்கு இந்த கோல்டு ஸ்கேமில். இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ அரெஸ்ட் பண்ணது வந்து இப்போ நடந்த ஒரு ஈவெண்ட் இல்லை, இது ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பண்ணி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு 1 year ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பண்ணி இந்த ஒரு கைதை வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னால் உள்ள அந்த ஒரு கோல்டு ஸ்கேம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இதில் நிறைய இந்தியர்கள் கைது பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மட்டும் இல்லை, த்ரோட் 2 years நான் டேட்டா பார்க்கும்போது எக்கச்சக்க இந்தியர்கள் வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஏன் இப்படி நடந்திருக்கு, யாரெல்லாம் இதில் பின்னாடி இருக்கா, எப்படி வந்து அவங்க ஸ்கேம் பண்ணுறாங்க, அது ரொம்ப முக்கியம் இல்லையா, எப்படி வந்து மக்களை ஏமாத்துறாங்கன்னு ரொம்ப முக்கியம். அது எல்லாமே தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுகிறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுகிறேன். பிரேமா, நீங்கள் சொல்லியிருந்தீங்களா நிறைய எல்டர்லி பீப்புள் தான் இந்த கோல்டு ஸ்கேமில் டார்கெட் பண்ணியிருந்தாங்கன்னு, அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், அமெரிக்காவால் அதுவும் முதியோர்களை தான் வந்து நிறைய கோல்டு ஸ்கேமில் டார்கெட் பண்ணி அவங்கள்ட்ட பல $1,000,000 நான் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கியாக இருந்தது. ஒருத்தவங்கள்ட்ட வந்து அவங்களோட லைஃப் டைமில் அவங்க சேவ் பண்ணது அத்தனையுமே இழந்துடுறாங்க. ஒரு 500K வச்சிருக்காங்கன்னா, டாலர்ஸ் நான் சொல்கிறேன், அது எல்லாத்தையும் இழந்துடுறாங்க. ஒரு $1க்கு $100 அப்படின்னு வச்சுட்டா இன்னும் வரல வந்துடும். ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன், ஒரு 5 கோடியை ஒரு நபர்கிட்ட ஈஸியாக வந்து இந்த கோல்டு ஸ்கேமில் அடிச்சுட்டு போயிடறாங்க. ஒரு 92 வயது பாட்டி, நான் அதை பார்த்தேன், லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ளவங்க. பாவம், அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க போய் அதை அப்படியே கோல்டாக கன்வெர்ட் பண்ணி தெருவில் அந்த நபர் நின்றுட்டு இருக்காரு, அவர்கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க. எதனால பிரேமா இந்த அளவுக்கு ஏமாறுறாங்க? ஏன் வந்து எல்டரி பீப்புளை வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர், அந்த மேற்கத்திய நாகரிகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, வயசாக ஆக வந்து அவங்க ஒரு தனிமையில் சூழ்ந்துடுறாங்க. அது ஒரு விஷயம். ஏன்னா இங்கே உள்ள அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சரே பார்க்கணும் இல்லையா, அது வந்து ஆல்ரெடி வந்து புரோக்கனான ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் தான். அதனால தான் முதுமையில் வந்து நிறைய பேர் நான் வந்து எல்லாரும் சொல்லவில்லை, பெரும்பாலான நபர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறேன், ஓல்டேஜ் ஹோமில் இருப்பாங்க, இல்லை ஒரு தனிமையில் இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஈஸியான ஒரு பயத்தை வந்து அவங்களுக்கு வந்து இவங்க ஏற்படுத்திடுறாங்க. 2 விதத்தில் வந்து ஒருத்தவங்களை ஏமாற்றலாம். ஒன்று, அவங்களுக்கு அதிக ஆசையை காட்டி, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட ஆசையை தூண்டுவாங்க. நீங்கள் என்கிட்ட வந்து ஒரு $1000 கொடுங்க, நான் உங்களுக்கு $10,000 திருப்பி தரேன், அந்த மாதிரி நிறைய ஸ்கீமை போட்டு ஏமாற்றிடுவாங்க. அங்கே ஆசை தூண்டுறது. இங்கே அந்த மாதிரி ஆசையை தூண்டுறதை விட எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா, பயத்தை தூண்டுறது. அதனால தான் எல்டரி பீப்புளை வந்து இது பண்ணுறது. சப்போஸ் வந்து ஒரு எல்டரி பீப்புள் இருக்காங்க, ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒரு லிங்க்கை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, அவங்களோட இமெயில், ஃபோன் நம்பர் எப்படியோ வந்து லீக் ஆகிருக்கும், அதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க ஸ்கேமர். அவங்களுக்கு வந்து ஸ்கேம் இமெயில்ஸ் வந்து அனுப்புவாங்க, அதில் லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னா அவங்க ஸ்க்ரீன் ஃப்ரீஸ் ஆகிடும், அதில் ஒரு மெசேஜ் வரும், கம்ப்யூட்டர் ஹேக் ஆகிடுச்சு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் கால் சென்டருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க, ஒரு நம்பர் இருக்கும், அதை நம்பி கால் பண்ணாங்கன்னா அங்கே தான் ஆரம்பிக்குது அந்த ஏமாற்று படலம். அவங்க கால் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் இந்த மாதிரி ஹேக் ஆகிடுச்சு, ஆனால் ஒருத்தர் இல்லை பல பேர் வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க, உங்கள் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி டார்க் வெப்பில் பல மோசடிகள் பண்ணியிருக்காங்க, ஈவன் தீவிரவாதத்துக்கான தொடர்புலாமே இருக்குது. இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு பயத்தை உண்டாக்கிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, இது வந்து ஃபெடரல் இன்வெஸ்டிகேட்டர் போது அவங்க வந்து உங்களுக்கு வந்து சரியான ஒரு வழி காட்டுவாங்க அப்படின்னு. அது அடுத்த ஸ்கேமர். ஃபெடரல் இன்வெஸ்டிகேட்டர்னு அதே கால் சென்டரில் உட்காந்துட்டு பக்கத்தில் அவர் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வந்து உங்களோட ஸ்கேம்லாம் உறுதிப்படுத்தப்பட்டது, நான் FBIலேருந்து பேசுகிறேன், இல்லை வந்து இந்த ஃபெடரல் ஏஜென்சிலேருந்து பேசுகிறேன், ஆனால் வந்து இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற கேஷ் எல்லாம், உங்களுக்கு என்ன கேஷ் எல்லாமே இருக்கோ அதை எல்லாமே கோல்டாக மாற்றி எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் சேஃபாக அதுக்கு ரெசிப்ட் கொடுத்துருவோம் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும். ஏன்னா வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்து சில தீவிரவாத செயலுக்கு, சில அநீதியான விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களை சேஃப்கார்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது எப்படின்னா, இது உண்மையாகவே ஒரு ஃபெடரல் ஏஜென்சிலேருந்து கால் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க, அவங்களுக்கு உண்மையாகவே லெட்டர்ஸ் அனுப்புவாங்க. நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, இங்கேயுமே பண்ணுறாங்களான்னு, அந்த மாதிரியே வந்து ஒரு ஃபெடரல் ஏஜென்சிலேருந்து லெட்டர் வரா மாதிரியே, ஏதோ வந்து FBIயோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டியோ வரா மாதிரியே வந்து சைனோட அந்த சீலோடு அனுப்பிடுறாங்க. அதை பார்த்துலாம் இப்போது 100 பேர் 200 பேரை டார்கெட் பண்ணுவாங்க, சிம்பிள். அதில் வந்து அவங்க 200 பேருமே ஏமாறுறாங்கன்னா கிடையாது, அவங்க ஏமாறது ஒரு 2-3 பேர்னாலுமே அவங்கள்ட்டேருந்து இவங்க கொள்ளடிக்கிற பணம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்னன்னா அவங்களுக்கு ரொம்ப பயம் வந்தது. நீங்கள் யார்ட்டுமே இதை பற்றி பேசக்கூடாது, இல்லைனா உங்களை கைது செஞ்சுருவோம், உங்களுக்கு வந்து ரொம்ப அது அசிங்கமாகிடும், இந்த மாதிரியான விஷயம். அவங்கள ரொம்ப எமோஷனாக இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி அவங்கள நம்ப வச்சு அந்த பணத்தை எல்லாமே கோல்டாக மாற்றுறது. கேஷாகவும் வாங்கியிருக்காங்க, பட் பெஸ்ட்டு வேவாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பணத்தை இது பண்ணிட்டு வெப்சைட் கொடுக்குறாங்க, இந்த வெப்சைட்டில் கோல்டு வாங்க, இல்லை இந்த ஷாப்பில் போய் கோல்டு வாங்க, அவங்க எங்கே இருக்காங்களோ அது பக்கம் ஷாப் சொல்கிறாங்க, இந்த ஷாப்பில் போய் கோல்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருந்து அவ்வளோ கோல்டு அறுத்தி, அவ்வளோ கோல்டை வந்து அவங்க வந்து அனர்ச்சியாக போய் ஒரு என்ன சொல்கிறது, அதான் நான் முன்னாடி சொன்ன பார்த்தியா, அந்த பாட்டி இப்படி தான் ஏமாந்தாங்க. அந்த அவ்வளோ கோல்டையும்
அவங்க லாஸ் ஏஜென்சி அவங்க தெரு முனையில வந்து ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போறாரு. இப்போ ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், எப்படி அவங்க வந்து ஏமாந்து போறாங்க அப்படி. ஸோ இந்த மாதிரி யாரோ ஒரு நம்பர் அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து FBIலேருந்து வரேன், நான் ஃபெடரல் ஏஜென்சிலேருந்து வரேன், நீங்கள் என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க, சேஃபாக இருக்கும், உங்களுக்கு ரிசிப்ட் அனுப்பும், இந்த கேஸ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். இந்த ஒரு லூப்பில் தான் மாட்டிக்கிறாங்க. சப்போஸ் அந்த பாட்டி வந்து அந்த 500K கொடுத்த பிறகு அவங்களுக்கு எந்த ஒரு தகவலுமே இல்லை. இது எப்படி தெரிய வந்துச்சு போலீஸ்க்கு? ஆமாம், இதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் உள்ளவங்க வந்து கேட்டு அந்த பாட்டியோட வீட்டில் உள்ளவங்க வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்க டாட்டர் நினைக்கிறேன், அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதன் பிறகு வந்து போலீஸ் வந்து இந்த ஒரு கம்ப்ளைண்ட் நிறைய இந்த மாதிரி நடந்திருக்கு. மேசச்சூசெட்ஸில் மட்டுமே வந்து 100க்கும் மேற்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. கம்ப்ளைண்ட்ஸாக இல்லை, ஏமாந்தவங்க விக்டிம்ஸ் இருக்காங்க. 2023 மே 2025 வரைக்கும் $1 மில்லியன் வந்து ஏமாந்துருக்காங்க. கையும் காலமாக சில கொரியர்ஸை வந்து பிடிச்சிருக்காங்க. இவங்களாம் கொரியர்ஸுங்கிறாங்க, அதாவது இந்த வாங்க போகிற நபர்கள். ஸோ இவங்க தான் இந்த ஃப்ராட் பண்ணுறாங்களா தெரியல, இவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீமே இருக்கலாம், ரைட்? ஆனால் வாங்க போகிற நபர்கள் இருக்காங்க இல்லையா. நான் போன வருஷம் அந்த ஒரு வீடியோ நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துருக்கலாம். அவர் பேர் தேஜஸ் குமார் பட்டேல்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கண்ணாடி போட்டுட்டு அவர் காரில் ஒரு ஹோண்டாவோ டொயோட்டாவோ போய் காரில் போயிட்டு $250K மதிப்புள்ள கோல்டை வாங்கிட்டு போகிறார். அவர் பேர் கொரியர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, அவர் வந்து நான் ஃபெடரல் கொரியர்லேருந்து வரேன், என்கிட்ட கொடுங்க அப்படின்னு வந்து வாங்கிட்டு போகிறாரு. 250K. 2வது முறையாக அந்த அம்மா வந்து ஏமாற்ற போகிறாங்க. அம்மாவா ஏமான்னு தெரியல எனக்கு, ஆனால் வயசான ஒரு நபர் வந்து ஏமாற்ற போகிறாங்க. முதல் தடவை அவங்க ஏமாற்றிட்டாங்க, 2வது தடவை இது ஒரு பயங்கரமாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணி பிடிக்கிறாங்க. ஸோ அவர் பிடிச்சோன்னா அவர் இங்கிலீஷ் தெரியல, எதுவுமே தெரியல. அந்த வீடியோ இருக்குது, இன்னுமே இருக்குது, அந்த ஃப்ளோரிடாவில் நடந்தது இது. ஸோ எதுவுமே எனக்கு தெரியல, எனக்கு இங்கிலீஷ் இல்லை, எனக்கு தண்ணி வேணும், எனக்கு மயக்கமாக வருது அப்படிலாம் அவர் சொல்லிட்டு இருப்பார். என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் இல்லை, அவனுக்கு பின்னாடி ஒரு டீமே இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி கொரியர்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பெரும் பணம் வழங்கப்படுதான். யாஷான்னு ஒருத்தவர் வந்து மாட்டிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. அவர் வந்து மாட்டினோன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு தெரியாது, நான் வந்து ஒரு கொரியர் தான், நான் வந்து அந்த இடத்துலேருந்து வாங்கிட்டு போய் நான் நியூயார்க்கில் ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் சொல்கிறேன், அங்கே போய் நான் கொடுத்துருவேன். ஏன்னா அது செய்கிறது வந்து எனக்கு $4000 கொடுப்பாங்க, $3000 கொடுப்பாங்க, எனக்கு என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரியாது, நான் இந்த மாதிரி வந்து கொரியர் டெலிவரி பண்ணுறது தான் என் வேலை. ஸோ இதுக்கு மேலே நான் எந்த தவறும் செய்யலைன்னு அவர் குற்றத்தை ஒத்துக்கிட்டதுனால 5 வருடம் ஜெயிலில் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கொரியர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆனால் இவங்கள இதில் இன்வால்வ் இருக்காங்களா, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு தெரியாது. இப்போ ரீசெண்டாக போன வருஷம் வந்து ஒரு கப்புள்னு நினைக்கிறேன், கலிஃபோர்னியாவிலேருந்து வாஷிங்டன் DC வந்து இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் 2வது முறை அதே நபரை வந்து ஏமாற்ற முயற்சி பண்ணும்போது கையும் களவுமாக பிடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இடத்துல வச்சுலாம் நடக்குதுல்ல ஆர்த்தி, இவ்வளோ பெரிய, அதான் சொன்னால் ஒரு 3 கோடி 4 கோடி மதிப்புள்ள கோல்டு எங்கே வாங்குறாங்கன்னா வீட்டு வாசலில் கூட இல்லை, வீட்டு வாசல் கூட வாங்க மாட்டாங்க, நான் தெரு முனையில் வாங்குறாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கிங் லாட் வர சொல்கிறாங்க. ஸோ இந்த வால்மார்ட் இந்த பார்க்கிங் லாட் வாங்கினா அங்கே உள்ள சர்வேலன்ஸ் கேமராலாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. ஆனால் ரொம்ப பாவமாக இருக்கு ஆர்த்தி. நான் இப்போ ரீசனாக இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில் அவங்க சேமித்து வச்ச காசு $80,000, அவருக்கு கேன்சர் வேறு இருக்குது, அதை ஏமாற்றி பிடிக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது. இன்னொருத்தவங்க வந்து அவங்களோட 40 வருஷம் உழைப்பாது. இதெல்லாம் பண்ணது இந்தியன்ஸா? இதுக்கு பின்னாடி நிறைய இந்தியன்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது வரைக்கும் நான் மாட்டின உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அனைவரையும் பார்க்கும்போது, அவங்க பேரை பார்க்கும்போது இந்தியன்ஸாக தான் தெரியுது. அந்த 2 கால் சென்டருக்கு மேலே வந்து செயல்படலாம், பல கால் சென்டர் செயல்படலாம் இந்தியாவில்னு FBI வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்குது இந்த கோல்டு ஸ்கேமில், பெரிய அமௌண்ட் இன்வால்வ் ஆகுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வலையை பெருசாக வீசி பார்க்குறாங்க. அது சிக்கிற மீன் ஏதோ 1-2 மீன் சிக்கினாலும் அது தங்க மீனாக சிக்குது அவங்களுக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கேயுமே வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் நான். கவர்மெண்ட் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி லிங்கை கிளிக் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு தெரியாத நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஸ்கேமர்ஸ் வந்து உங்கள் ஃபோனை வந்து ஹேக் பண்ணி உங்கள் ஃபோன் நம்பரை திருடிட்டு அதுலேயும் கால் பண்ணுவாங்க. நான் வந்து FBI ஆஃபீஸர் பேசுகிறேன், நான் இந்த மாதிரி DHSலேருந்து பேசுகிறேன், நான் USCISலேருந்து பேசுகிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு கால் வந்து ஆன்சர் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு கட் பண்ணிட்டுங்க. நம்ம அதுக்கு தான் வந்து ஹென்ரி வீடியோவில் நம்ம கேட்டிருந்தோம். இந்த மாதிரி வந்து USA சைட் விசிட் சில நேரத்தில் ஃபோனில் கூட நீங்கள் வந்து செக் பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்களே, மக்கள் வந்து அந்த USCIS ஆஃபீஸர் தானா எப்படி செக் பண்ணுறதுங்க அப்படின்னு கேட்கும்போது அட்டார்னி அவர்கள் சொன்னது அதுதான். நீங்கள் வந்து ஃபோனில் வந்து அப்படி பேசினாங்கன்னா உங்களோட ஆஃபீஸ் அஃபிஷியல் நம்பர் கொடுங்க, நான் அதுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டுங்க. ஸோ அந்த ஆஃபீஸ் அஃபிஷியல் நம்பர் கொடுத்த பிறகு நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணுங்கள், அது உண்மையான அஃபிஷியல் நம்பரான்னு செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு அதில் கால் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். ஸோ அதனால் எந்த மாதிரி ஸ்கேமர் காலையும் நம்பி ஏமாந்துடாதீங்க, கட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு. நம்ம இந்தியர்கள் நிறைய இதில் ஏமாறுறதில்ல தான் சொல்கிறேன். அமெரிக்கர்களும் யங் ஏஜ் பீப்புளை ஏமாத்துறது இல்லை. அதுக்கு நான் சொன்ன காரணம் ஓல்ட் ஏஜ் பீப்புள் இந்த மாதிரி தனிமையில் இருக்கிறது ஒரு காரணம். ப்ளஸ் அவங்க வந்து நிறைய சேவிங்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்க ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்க வாழ்நாள் முழுவதும் நான் 50 வருஷம் 40 வருஷம் உழைச்ச காசை வச்சுருப்பாங்க. ஸோ அதை அப்படியே கொள்ளடிச்சு போகிறது. இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து அவங்களோட ஸ்டாக்ஸ் அவங்கள்ட்ட என்ன இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் வீங்க, எல்லாத்தையும் உங்களோட US பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அந்த US பேங்க்லேருந்து silverbyte.com சம்திங் ஏதோ ஒரு வெப்சைட் சொல்கிறாங்க, அங்கே வந்து வாங்க, அதை வாங்கிட்டு எங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னா அதை செய்கிறாங்க.
இவங்க இதெல்லாம் சொன்னாலும் ஏன் பிரேமா மத்தவங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்க மாட்டாங்களா இது அப்படியே செய்யறோமேன்னு? ஆமா, சில பேர் திங்க் பண்ணி பார்த்துருப்பாங்க. சொல்றேன்னா இது பெரிய வலை. சில பேர் திங்க் பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து எக்ஸிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சில பேர் மட்டும்தான் இந்த மாதிரி பின்னாடி வருவாங்க. சில பேர் சொல்றோமா, ஆனால் அது அமௌண்ட் அதிகம். வெறும் டெக்சாஸ்ல மட்டுமே வந்து 2025 நினைக்கிறேன் 55 மில்லியனுங்கிறாங்க. இது எப்படி இப்போ இந்த இதை கைது பண்ணாங்க இவங்களெல்லாம்? கரெக்ட். ஸோ டெக்சாஸ்ல 55 மில்லியன் சொல்றாங்க. அந்த காலின் கவுண்டின்னு நினைக்கிறேன் அங்கே வந்து 7 மில்லியன் வந்து ஏமாந்துருக்காங்க. அதாவது எல்டர் பீப்புள் வந்து இந்த மாதிரி டார்கெட் பண்ணி ஏமாத்துறாங்க. 1 இயராக இது நடந்துட்டு இருக்குங்கிறாங்க. 2024 மட்டும் 125 மில்லியன் டாலர்ஸ் ஏமாத்திருக்காங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஒரு அமௌண்ட் பெருசாகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நடத்தினவர் வந்து அந்த ஜுவல் வச்சிருக்க ஓனரா? இது நடத்தினவரா அந்த ஜுவல் வச்சிருக்க ஓனரா என்னன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குன்னு தெரியுது. ஸோ இங்கே ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது அங்கங்கே நடக்குது. இந்த கெரியர்ஸ்ட்டை போகிற வரைக்கும் தெரியுது. இந்த கெரியர்ஸ்ட்டேருந்து அதுக்கப்புறம் என்னவா ஆகுது, ஏன் அவங்க தங்கமாக மாற்றுறாங்க இல்லையா? எல்லாத்தையுமே வந்து கேஷ் வாங்கினாலுமே பெரும்பாலான நேரங்களில் தங்கமாக மாற்ற சொல்கிறாங்க. எதனால எப்படி சொல்கிறாங்க? ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா 2 காரணம் இருக்க முடியும். ஒன்று வந்து தங்கத்தோட விலை வந்து ஏறிக்கிட்டே போகிறது. இன்னொரு விஷயம், தங்கத்தை இங்கேருந்து கடத்திட்டு வெளில எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது ஒரு விஷயம். அதுக்காக தான் நான் வந்து தங்கமாக மாற்றுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சில நேரங்களில் ஒயர் டெபாசிட் பண்ண சொன்னால் அது ஒரு பெரும் பிரச்சனையாக வந்து போய் முடியும் இல்லையா? அந்த அக்கௌண்ட் கொடுக்கணும். ஸோ அங்கே வந்து நிறைய எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் வந்து எதுவுமே ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபராக பண்ணாமல் இந்த மாதிரி வந்து பண்ணுறது. ஸோ எப்படி மாட்டான்னு கேட்கும்போது இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த கொரியர்ஸ் போன பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. இந்த கொரியர்ஸ் வந்து எங்கே போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு லிங்க்கும் கிடச்சிருக்கு. திலக் ஜுவல்ஸ் நடத்துகிறவங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்களா என்னன்னு தெரியல. இந்த லிங்க் மட்டும் என்ன கிடச்சிருன்னா, இந்த கொரியர்ஸ் வந்து இங்கே தங்கம் போய் இங்கே வந்து தங்கத்தை வந்து மாற்றி விற்கிறாங்க, ஜுவல்லாக மாற்றி விற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு லிங்க். இது 1 இயர் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனுங்கிறாங்க. ஆக்சுவலாக நாளைக்கு தான் வந்து ஷெரீஃப் வந்து வாஷிங்டன் டிசி போய் இதை பற்றியான இன்னும் முழு அறிவிப்பு வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் நமக்கு இன்னும் ஃபுல் பிக்சர் வந்து கிடைக்கும். இப்போதைக்கு கைது பண்ணிட்டாங்க இர்விங், ஃப்ரிஸ்கோ 2 பெரிய ஜுவல்லரி ஷாப்பாக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப பெரிய ஜுவல்லரி ஷாப்பாக இருக்குது. திலக் தான் திலக் ஜுவல்ஸ் தான் 2 திலக் ஜுவல்லர்ஸ் தான். ஸோ மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன். ஸோ அந்த கோல்டு பாரை கொடுத்தது அவங்களா இல்லை அதை பாரை வந்து ஜுவல்லாக மாற்றுறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கொரியர்ஸ்லேருந்து இவங்களுக்கு கான்டாக்ட் இருக்குது. அந்த கொரியர்ஸ்லேருந்து அந்த பாரை இவங்க வாங்குறாங்க. ஓகே, எல்லா கொரியர்ஸ்லேருந்து இல்லை, சில பேர் அதான் சொல்கிறேன். இது அங்கங்கேயுமே நடக்குது. இது வந்து கெண்டக்கியில் நடக்குது, கலிஃபோர்னியாவில் நடக்குது, மேசச்சூசெட்ஸில் நடக்குது, டெக்சாஸ், இந்த யூஎஸ்ஏல உள்ள அனைத்து பகுதியிலுமே நடக்குது. ஸோ எல்லாத்துக்கும் இவங்க காரணமாக என்னென்னலாம் தெரியல. நமக்கு வந்து இதுதான் கன்க்ளூஷனுக்குள்ளே போக முடியாது. ஏன்னா நமக்கு வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து வரல. நம்ம ஊர்லேயே சொல்லுவாங்க இல்லையா, திருடர்கள் இருப்பாங்க, அவங்க வந்து திருடுறாங்க நகையை அப்படின்னு. அதை என்ன பண்ணுவாங்கன்னா சில கடையில் வந்து விற்றுருவாங்க அவங்க. நான் சில நேரங்கள் நம்ம ஊர்லேயே சொல்லுவாங்க, அந்த கடையில் வந்து திருடு நாங்கள் விற்பாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து திருட மாட்டாங்க, அந்த திருடர்கள்ட்டேருந்து வாங்கி அவங்க விற்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியா எப்படின்னா வந்து நமக்கு வந்து ஃபுல் பிக்சர் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வர முடியாது. அவங்க சொன்னது வந்து அந்த கொரியர்ஸ்டேருந்து அந்த பாரை வாங்கி இவங்க நகையாக மாற்றி விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த கொரியர்ஸ்டேருந்து இவங்க காசுக்கு பார் வாங்கினாங்களா இல்லை பின்னணியில் இருக்காங்களா, அது எல்லாமே நமக்கு வந்து தெரியாது. இன்னும் போக தான் தெரியும். நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அதில். ஸோ இன்னும் எவ்வளோ பெரிய ஸ்கேம் இருக்கும். இது இந்தியா லெவலுக்கு போகுமா? அதாவது இங்கே ஏன்னா கால் சென்டர்லாம் அங்கே தான் இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் இதுக்கு பின்னாடி வந்து யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிலாம் வந்து இனிமேல். இந்த கால் சென்டர் வந்து இந்தியாவில் இருக்கா? ஆமாம், ஏன்னா அங்கேருந்து உங்களுக்கு கால் வருது இல்லையா. ஃபஸ்ட்டு அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களோட சிஸ்டம் ஹேக் ஆகிடுச்சுன்னா அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க கால். ஸோ இதுக்கான ஒரு கால் சென்டரே வந்து இயங்கிட்டு இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ஸில் ரியலான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்கள மிரட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம் கால்ஸ், இந்த மாதிரி தேவையில்லாத நபர்கள்ட்ட பேசுறது, இதெல்லாம் பண்ணவே கூடாதுல்ல? கண்டிப்பாக பண்ணவே கூடாது எதுவுமே. ஏன்னா இது ஒரு அப்படியே ஒரு காலகட்டத்தில் இருந்துகிட்டே இருக்கும். டேக்கே வந்து டெக்சாஸ்லேருந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அது இந்தியர்களில் பாதிக்கிற ஒரு நியூஸாகவும் தான் இருந்துட்டு இருக்கு. என்கிட்ட வந்து என் ஃப்ரெண்டு டெக்சாஸ்லேருந்து மெசேஜ் பண்ணுவோம், சொன்னாங்க இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இங்கே இந்த மாதிரி விஷயம் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆமாம், நம்ம நிறைய பார்த்துருக்கோம். டெக்சாஸ் சம்மந்தமாக நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. 2 வாரங்களாகவே நிறையா வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்பு வந்து நம்ம வீடியோவே போட்டிருந்தோம். ஆஞ்சநேயர் கோவில் வாசலில் வந்து ஸ்டாப் H1B அப்படின்னு முகமூடி போட்ட நபர்கள் வந்து பதாகையோடு இருந்தால் நம்ம வீடியோவுமே போட்டிருந்தோம். பால் அபிஷேகம் பண்ணுறது தயவு செஞ்சு டெக்சாஸ் மட்டும் இல்லை, USA முழுவதும் இப்போது இந்தியர்கள் வந்து கொஞ்சம் இல்லை, எப்பயுமே வந்து நம்ம எப்படி நடந்துக்கணும்னா, நம்ம இங்கே நம்மளா இல்லை, நம்ம ஒரு கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணுறோமோ நினைக்கணும். இங்கே எப்படி இந்தியர்களை பார்க்குறாங்கன்னா, நீங்கள் வந்து இங்கே US சிட்டிசனாக இருக்கலாம், க்ரீன் கார்டாக இருக்கலாம், EADயில் இருக்கலாம், ஸ்டூடெண்ட் விசா, ஒர்க்கிங் விசா, எது வேணா இருக்கலாம். உங்களுக்கு எப்படி பார்ப்பாங்கன்னா இந்தியர்களாக தான் பார்ப்பாங்க.
அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் வந்து ஒரு நாடை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதா தான் இருக்குது. இப்போ நிறைய காணொலி வந்துடுச்சு இது சம்மந்தமாக, வந்து எக்கச்சக்கமாக பல லட்சம் வியூஸ்லாம் போயிடுச்சு. அது கீழே போய் கமெண்ட்ஸ்லாம் படிக்க முடியல. ஸோ இந்தியன்ஸ் வந்து இப்படி தான் இவங்கண்ணா அப்படின்னு வந்து இதுக்கு தகுந்த மாதிரி அங்கே நிறைய கால் சென்டர் வந்து இயங்கிட்டு இருக்காங்க. என்னதான் வந்து இது எல்லாமே நார்த் இந்தியாவில் தான் இந்த கால் சென்டர் இயங்கிட்டு இருக்குன்னு நம்ம சொன்னாலும் ஆமாம் ஒட்டுமொத்தமாக இந்தியான்னு தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு மக்களுக்குமே அந்த ஒரு தார்மீக கடமை இருக்குது. நம்ம வெளில போகும்போது நம்ம கண்ட்ரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ பொலைட்டாக இருக்கணும், நம்ம எவ்வளோ வந்து டிசிப்ளினாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அது நம்ம வந்து எல்லாருமே இது ஒரு கஷ்டமான காலகட்டம், எல்லாருமே அதை புரிஞ்சு செயல்படணும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்தராக இது வரைக்கும் தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் இதுதான். இந்த கோல்ட் ஸ்கேம் இன்னும் பெரிய ஸ்கேமாக தான் போக போகுது. ஸோ இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் ஷெரீஃப் வந்து வாஷிங்டன் டிசியில் வந்து ரிப்போர்ட் கொடுக்கும்போது இன்னும் நிறைய தெரியும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.